முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இடைக்கால முதல்வரை நியமிக்கும் விவகாரத்தில் தமிழக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இதுகுறித்து மு.க. ஸ்டாலின், வைகோ, சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நலம் பெற்று வர வேண்டும் என்பதுதான் தலைவர் கலைஞருடைய எண்ணம். அதேபோல் திமுகவுடைய உணர்வு அதுதான். அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அரசியல் கருத்துள்ள மாறுபாடும் தனி. அதனால் அவங்க வர்ற வரைக்கும் ஒரு தற்காலிக ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு துணை முதலமைச்சரோ அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோ அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, முக்கியமாக காவேரி பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. இந்த நிலைமையில ஒரு துணை முதலமைச்சரையோ பொறுப்பு முதலமைச்சரையோ அவர் நியமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 45 நாட்கள் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு முத்துக்குமார் உள்ளிட்ட 17 பேர் தீக்குளித்து மடிந்த போது, தமிழகத்தினுடைய கோடானு கோடி மக்கள் நெஞ்சமெல்லாம் வேதனை நெருப்பிலே பற்றி எரிந்த போது 45 நாட்கள் மருத்துவமனையிலேயே அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்தாரே, அப்பொழுது இந்த கேள்வி வந்ததா? சாதாரணமாக இத்தனை நாள் ஒரு 14 நாள் ஆயிடுத்து ஹாஸ்பிட்டலில். ஹாஸ்பிட்டலோட அறிக்கையிலையும் தெளிவாக சொல்லியிருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றல் இல்லாட்டா ஒரு டெம்பரரி முதலமைச்சர் ஆட்சியில் கொண்டு வர வேண்டியது அவசியம்.